வணக்கம். இன்று புறங்கூறாமையின் 7வது குறளை காண இருக்கிறது. நேற்று சொன்னேன் இல்லையா, பயனில்லாத சொற்களை பேசி மற்றவர்களை சும்மாவாச்சும் வஞ்ச புகழமாக புகழாதே, வஞ்ச புகழ்ச்சியாக நீ புகழாதே அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் சான்றோர் பெருமக்கள், நல்ல குணமுடைய மக்கள் அந்த மாதிரியெல்லாம் பொய்யை சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்போது இவர் என்ன சொல்கிறார், வள்ளுவ பெருந்தகை இவர்களை பற்றி என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு இந்த 7வது குறளில் நாம் காணலாம். நயனில்ல சொல்லினும் சொல்லுக சான்றோர், பயனில்ல சொல்லாமை நன்று. நயனில்ல சொல்லினும் சொல்லுக சான்றோர், பயனில்ல சொல்லாமை நன்று. நயன், அதான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராச்சே இல்லையா? நயன்தாரா. சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் அந்த அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த அம்மாவை நினச்சிக்கிட்டு இந்த குறளுக்கு வராதீர்கள். இது வள்ளுவ பெருந்தகையின் காலம், அப்போ நயன்தாரா கிடையாது. சரியா? இப்போ நயன் இல சொல்லினும் சொல்லுக. நன்மையான வார்த்தைகளை நீ சொல்லலைன்னாலும் பரவாயில்லை. யார் சொன்னால் பரவாயில்லை? சான்றோர் பெருமக்கள். சான்றோர் பெருமக்கள் அந்த மாதிரியான சொற்களை சொல்லவே மாட்டார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். சில நேரங்களில் நன்மை தராத சில சொற்களை அவர்கள் கூற வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படலாம். அப்படி சந்தர்ப்பங்கள் ஏற்படும் பொழுது நீங்கள் நன்மை தராத சொற்களை சொன்னால் கூட பரவாயில்லை. சான்றோர் பெருமக்களே, சூழ்நிலையின் காரணமாக நன்மை தராத சொற்களை நீங்கள் கூற நேரிடும் பொழுது அந்த வார்த்தைகளையோ அந்த சொற்களையோ நீங்கள் கூறுங்கள், தவறில்லை. ஆனால் ஒருபோதும் புறங்கூறுதல் என்ற அந்த ஒரு செயலை நீங்கள் செய்யாதீர்கள். எந்த காலத்திலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? புறங்கூறுதல் என்பதை எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக அவங்க செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். ஆக நயனில சொன்னாலும் பரவாயில்லை, நீ என்ன சொல்லக்கூடாது? புறங்கூறாதே என்று இந்த குறளில் வள்ளுவர் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார். அதனை நாம் ஏற்று அதன்படி நடப்பதற்கு முயலுவோம் என்று கூறி இந்த குறளுடன் இன்று விடை பெறுகிறேன். நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம். நன்றியுடன் நான்